வணக்கம் மக்களே. இது புட்டபர்த்தி சத்ய சாய்பாபா அவங்களுடைய பர்த்டே 23ஆம் தேதி இந்த மாதம். அதற்காக 2-3 நாள் முன்னாடிருந்தே இந்த சாப்பாட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் ஃப்ரீ. புட்டபர்த்தியில் அனைத்து மக்களுக்கும் ஒரு டெய்லி 1 லட்சம் பேர்த்துக்கு சமைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு கல்யாணத்தில் ஒரு 1000 பேர் 1500 பேர்னாலே நம்மளால் தாங்கிக்க முடியாது. ரொம்ப ஹெவி ஒர்க்காக இருக்கும். ஆனால் இவங்க பாருங்கள், நைட்டும் பகலும் தூங்காமல் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சாயந்தரம் டிஃபன், சப்பாத்தி, இட்லி, தோசை, அந்த மாதிரி. மதியம் சாப்பாடு வெஜ் ரைஸ் பண்ணுவாங்க, பிரியாணி பண்ணுவாங்க, தக்காளி சாதம் பண்ணுவாங்க, பொங்கல் பண்ணுவாங்க. காலையில் டிஃபன் அது மாதிரி வடை இதெல்லாம் போடுறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வீடியோ எடுக்கிறதுக்கே எனக்கு விடமாட்டாங்க. நான் கொஞ்சம் ஒருத்தரை வச்சு கெஞ்சி எடுத்தேன். சரி, இது கொஞ்சம் காட்டலாமே உங்களுக்கும் அப்படின்ட்டு கெஞ்சி எடுத்தேன். பாருங்கள், லைனாக வச்சு அது வாட்டில் வெந்துக்கிட்டே தான் இருக்குது சாப்பாடு. இதெல்லாம் இல்லை விறகடுப்புலாம் இல்லைங்க, கேஸில் தான் வைக்கிறாங்க. பெரிய பெரிய கேஸு. சாய்பாபாவை நீங்களும் மனதார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்வார். எங்களுடைய பொண்ணுக்கு சத்ய சாய்பாபா அருளால் நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சுது. எங்கள் பொண்ணு எது வேண்டி லெட்டர் போட்டாலும் கண்டிப்பாக அவளுக்கு நடந்துச்சு. மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வழிபட்டு மனசார நீங்கள் அவர் நினச்சி எது வேண்டுனாலும் நடக்கும். நானும் ஒரு சில இதெல்லாம் வேண்டி நடந்துருக்குது. இப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கனால எனக்கு போக முடியலங்க. கண்டிப்பாக பார்த்து நீங்களும் மனசார வேண்டிக்குங்க. பாபாவுக்கு லெட்டர் எழுதுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்கு யாரெல்லாம் பார்த்து பிடிச்சிருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். அந்த பாருங்க, எல்லாம் பூசணிக்காய் இதெல்லாம் பாருங்கள், எத்தனை காய்கள். இதெல்லாம் அங்கே பாருங்கள், அது ஏதோ மில்லில் போட்டு அரைக்கிறாங்க பாருங்கள். எத்தனை வேலை. நன்றி, வணக்கம்.